delivering smiles all around the professional careers. Reach us to reach them. தேமுதிக திமுகவோட கூட்டணிக்கு போயிருக்காங்க. 21 வருஷத்துல இதுதான் முதல் முறை. அரசியலை பொறுத்தவரையில் ஆதாயம் இல்லாமல் யாருமே ஆதாயம் இல்லாமல் ஆத்த கட்டி யாரும் அடங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் அடிப்படையில் திமுகவினுடைய வெற்றியை நெடுங்காலமாக பாதித்த வரலாறு கடந்த காலத்திலே தேமுதிகவுக்கு இருக்கிறது. கலைஞரால் ஈர்க்கப்பட்டுத்தான் பொது வாழ்க்கையினுடைய அரசியல் குறித்த பார்வையே விஜயகாந்துக்கு ஏறத்தால் ஏற்பட்டது என்று சொல்லலாம். கலைஞரை பார்க்க போகும்போது கலைஞர் விஜயகாந்தை பார்த்து வாங்க சிஎம் சார், வருங்கால சிஎம் வரப்போறாரு, சினிமாவில் பாப்புலர் ஆகிட்டோங்கிறதுக்காக ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அன்றே இப்போ விஜய் ஆரம்பிக்கிற மாதிரி அன்னைக்கு விஜயகாந்த் ஆரம்பிக்கிறார்ல, அப்போ ஆரம்பிக்கும் போது அண்ணாவை பார்த்து அரசியல் கற்றவர், ஜீவானந்தம் மாதிரி பொது உடைமை போராளிகளை பார்த்தவர், எவ்வளவோ பெரிய அரசியல் தலைவர்களோடு அரசியல் செய்த ஒரு வல்லமையோடு இருந்த கலைஞருக்கு விஜயகாந்தை பார்த்தா எப்படி தெரிஞ்சிருக்கான்? இப்போ சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் எதிர் திசையிலிருந்து சொல்கிறாரு அடுத்த முறை மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கணும்ட்டு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? எம்ஜிஆர் திமுக தான் இருந்தார். இப்போ பேர் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பது, அண்ணா திமுகக்காரன் ஆதரவு தெரிவிப்பது பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதிர்ச்சி அடைய தேவையில்லை. இல்லை, ஒரு காலகட்டத்தில் திரு அமித்ஷா அவர்களை திரு மோடி அவர்கள் நேரடியாக சந்தித்து பேசுகிற ஒரு உரிமை அவருக்கு இருந்தது, அதிகாரம் அவருக்கு இருந்தது. எப்போவுமே மாநில கட்சிகளை ஒழித்து கட்டுவதில்லை. மாநில கட்சிகளுக்கு மேடை ஓட்டு கொடுப்பதற்கு பதிலாக பாடை ஓட்டு கொடுக்குற வழக்கம் உடையது பாஜக. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆர்வலர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தேமுதிக திமுகவோட கூட்டணிக்கு போயிருக்காங்க. 21 வருஷத்தில் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி செய்திகளெல்லாம் பார்க்குறோம். யாருக்கு பெனிஃபிட் இதனால? அரசியலை பொறுத்தவரையில் ஆதாயம் இல்லாமல் யாருமே ஆதாயம் இல்லாமல் ஆத்த கட்டி யாரும் அளக்கிறதுலாம் கிடையாது. அதில் ஒரு பழமொழி இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் திமுகவினுடைய வெற்றியை நெடுங்காலமாக பாதித்த வரலாறு கடந்த காலத்திலே தேமுதிகவுக்கு இருக்கிறது. கலைஞரால் ஈர்க்கப்பட்டுத்தான் பொது வாழ்க்கையினுடைய அரசியல் குறித்த பார்வையே விஜயகாந்துக்கு ஏறத்தால் ஏற்பட்டது என்று சொல்லலாம். அவர் சினிமாவிலே தன்னுடைய பாதையை எம்ஜிஆரின் பாதையாகவும், பொது வாழ்க்கை என்று வருகிற போது கலைஞரின் பாதையாகவும் தானாகவே நினைத்து கொண்டவர். ஒரு ரோல் மாடலாக இருவரையும் நினைத்து கொண்டவர். புரட்சி தலைவரிலே இருக்கக்கூடிய புரட்சியையும், கலைஞர் என்று கலைஞர் கருணாநிதி என்று இருக்கக்கூடிய பேரில் இருக்கக்கூடிய கலைஞரையும் இணைத்து தான் புரட்சி கலைஞர் ஆனார். அவர் எம்ஜிஆரையும் ஃபாலோ பண்ணுறாரு, அவர் சினிமாவில் பொது அரசியல் வாழ்க்கையில் கலைஞரை ஃபாலோ பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஈழ ஆதரவில் இருந்து கலைஞரை அவர் எவ்வளோ நேசித்தார் என்றால் அவருடைய திருமணமே கலைஞரின் தலைமையிலே தான் நடந்தது. அதே போல் கலைஞருடைய திரையுலக வாழ்க்கை 50 ஆண்டு காலமாக திரையுலகத்திலே எழுத்தாற்றல் மிக்கவராக, கதாசிரியராக, வசனகர்த்தாவாக அவர் தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தவர் என்கிற முறையிலே அவருக்கு பாராட்டுகிற விதமாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாவை நடத்தி அவருக்கு தங்க பேனாவை பரிசீலித்தவர் விஜயகாந்த். அப்படி நல்லுறவாக இருந்ததை அவர் அரசியலில் தனியாக கடவுடும் போது, சொந்தமாக ஒரு கட்சியை தொடங்குகிற போது, அந்த காலகட்டத்திலே 2005 காலகட்டங்களிலே நெடுஞ்சாலைத்துறைக்கு தேவையான இடம் என்பது அந்த கல்யாண மண்டபம் ஒரு கார்னர் பில்டிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் அது ஒரு பஸ்ஸு வளையிற இடத்துல, ஒரு பெண்டான இடத்துல இருக்கும். கொஞ்சம் இடம் தேவைப்பட்டது நெடுஞ்சாலைத்துறைக்கு. அதனால் அவர்களுடைய காம்பவுண்டு சுவரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியை இடித்தார்கள். ரொம்ப பெரிய விஷயத்தை அப்படியே சாஃப்டாக கொண்டு போயிடுறீங்களே. அதற்கு பின்பு ஒரு திமுக எதிர்ப்பு மனநிலை அவரிடத்திலே உருவாக்கப்பட்டது. அதற்கு பின்பு வந்த தேர்தல்களிலே 2006 தேர்தலிலே தனித்து போட்டியிட்டார். மக்களோடும் ஆண்டவனோடும் தான் கூட்டணி என்றார். 8.7% வாக்கு வங்கியை பெற்றார். அதற்கு அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 11%, 10.9 வரைக்குமான வாக்கு வங்கி பெற்றார். அதனால் 2011 எலெக்ஷன் வருகிற போது தேமுதிக எந்த அணியிலே இருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெற முடியும் என்கிற நிலைமை தமிழ்நாட்டு அரசியலில் உருவானது. அதிமுக திமுக 2 கட்சிகளும் போட்டி போட்டது. அதில் பேரம் படியாமல் அவர் அதிமுக பக்கம் போய்விட்டார். அப்போ பேரம்னா இப்போ இப்பயும் அதே மாதிரின்னு சொல்லுறீங்களா? அன்றைய காலகட்டத்திலே நிகழ்ந்தது. அப்படி அவர் அதிமுக பக்கம் போனார். ஆனால் என்னன்னா, விஜயகாந்த் ஒரு சராசரி அரசியல்வாதி அல்ல. யாரை வெறுக்கிறோமோ, யாரை பகைவராக கருதுகிறோமோ அவரோடு கட்டி அணைத்து புன்னகைத்து கைகுலுக்கி பேசுகிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் கோபம்னா கோபம், வெறுப்புனா வெறுப்பு, விருப்பம்னா விருப்பம், அன்புனா அன்பு, எதாக இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்கிறது மாதிரி
அதாவது கிராமப்புறங்களிலே ஒரு வார்த்தை சொல்வார்கள், வெள்ளந்தி மனிதர்கள் என்று சொல்வார்கள். வெள்ளந்தி மனிதர்கள் என்றால் அப்பாவி மனிதர்கள் என்ற அர்த்தம் அல்ல. வெள்ளமும் தீயையும் போன்றவர்கள். ஒரு வீட்டுக்குள்ளே அதாவது மழை வெள்ளம் வருது அப்படின்னா அது குடிசைன்னு பார்க்காது, கோபுரம்னு பார்க்காது, அது மழை வெள்ளம் வந்து உள்ளே ஏறிடும், கோயிலுக்குள்ளேயும் போகும் குடிசைக்குள்ளேயும் போகும். தீ பிடிச்சாலும் அதுதான், கோபுர கலசம்னு பார்க்காது, குடிசைன்னு பார்க்காது, குழந்தைன்னு பார்க்காது, தீ பிடிச்சா எரிஞ்சிடும். அது மாதிரி சில மனிதர்கள் விளைவுகளை பற்றி அச்சப்படாமல் தங்கள் குணாதிசயத்திலே உறுதியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வெள்ளந்தி மனிதர்கள். அது மாதிரி விஜயகாந்த் விளைவுகளை பற்றி அச்சப்படாமல் ஜெயலலிதாவை எதிர்க்கிறோம் என்கிற உணர்வு அவருக்கு இல்லை. அதிமுக கூட்டணிக்குள்ள போய் 100 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி நடிக்க வேண்டிய இடத்துல ஒரிஜினல் எதிர்க்கட்சி தலைவராகவே மாறிட்டார். நாக்க துருத்தினார். தப்பான ஆளை நான் வளர்த்து விட்டுட்டேன்னு ஜெயலலிதா சொன்னாங்க. சரக்கு அடிச்சுட்டு பேசுகிறான்னு சொன்னாங்க ஜெயலலிதா. நீ இதை ஊற்றி குடித்தலான்னு கேட்டார். அப்படி கேட்டிருக்கக்கூடாது. ஒரு அரசியல்வாதி அப்படிலாம் பேசக்கூடாது. அதே மாதிரி ஊடகங்களை கையாளுகிற விதத்துலலாம் ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டார். ரொம்ப ஓப்பன் மைண்டடாக ஒரு அரசியல் தலைவர் இருக்கும்போது அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, அது பல மடங்கு வீரியமாக மாறிடும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மண்டபம் இடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று வருகிற பிரச்சனை வருகிற போது அவருக்கு கலைஞரை பார்ப்பதற்காக போகிறார். அப்போ வந்து கலைஞர் அவர்கள் வந்து சிஎம்மாக இருக்கார். கலைஞரை பார்க்க போகும்போது கலைஞர் விஜயகாந்தை பார்த்து வாங்க சிஎம் சார் அப்படின்னாரு. ஆனால் வருங்கால சிஎம்மாக வரப்போகிறாரு அப்படின்ட்டு சொன்னார். பகடியே சொன்னதா? ஆமாம், கிண்டலாக தான். வாங்க வருங்கால சிஎம் வாங்க அப்படின்னாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் அது இப்படிலாம் நடந்தது. அவர் அதெல்லாம் வந்து அந்த நகைச்சுவையெல்லாம் அவருக்கு சுருக்குன்னு வந்து, ஏன்னா அண்ணன் கலைஞர் வந்து பேரறிஞர் அண்ணாவை பார்த்தவர், நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், நாஞ்சில் மனோகரன், பெரிய பெரிய அரசியல் மேதமைகள் மிக்கவர்கள். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற அவர்களோடு அரசியல் செய்தவர் சினிமாவில் பாப்புலர் ஆகிட்டோங்கிறதுக்காக ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அன்றே இப்போ விஜய் ஆரம்பிக்கிற மாதிரி அன்னைக்கு விஜயகாந்த் ஆரம்பிக்கிறார்ல, அப்போ ஆரம்பிக்கும் போது அண்ணாவை பார்த்து அரசியல் கற்றவர், ஜீவானந்தம் மாதிரி பொது உடைமை போராளிகளை பார்த்தவர், எவ்வளவோ பெரிய அரசியல் தலைவர்களோடு அரசியல் செய்த ஒரு வல்லமையோடு இருந்த கலைஞருக்கு விஜயகாந்தை பார்த்தா எப்படி தெரிஞ்சிருக்கும்? இல்லை அதான் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அவருடைய ஆன்மா மன்னிக்காதுன்னு பிஜேபி போஸ்ட் போடுறாங்களே, இது உண்மை போல் இருக்கே. முதல்ல இந்த ஆன்மாங்கிறதே மோசடி வேலை. ஜெயலலிதாவினுடைய ஆன்மாவுக்காகத்தான் நான் போய் தியானம் இருக்கிறேன்னு சொன்ன ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலைமை என்னாச்சு? ஆன்மாவை முன்வைத்த அரசியல் அப்படிங்கிறதே ஏமாத்து வேலை. முதல்ல யாருடைய ஆன்மா யார்கிட்டையுமே பேசாது, பேசினதா சொல்லிக்கிடுவாங்க. இல்லை அவங்க சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா, அவ்வளோ முரண்கள் இருக்குது, அந்த திமுகவோட போய் கூட்டணி வச்சிட்டீங்க. முரண்கள் யாருக்கு இல்லைங்க? எந்த அரசியல் தலைவரோடு யாருக்கு முரண்கள் இல்லை? முரண்கள் இல்லாமல் யாருமே இல்லையா? குடும்பத்திலேயே அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை இருக்குது, அம்மாவுக்கும் மகளுக்கும் சண்டை நடக்குது, புருஷன் பொண்டாட்டிக்கும் சண்டை நடக்குது, நண்பர்களுக்குள்ள மாறுபட்ட கருத்து ஏற்படுது. முரண்கள் இல்லாமல், மாற்று கருத்து இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே பயணிக்க முடியாது. நீங்கள் பஸ்ஸில் இறங்கினா கூட கண்டக்டர் சில்லறை இருக்கான்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் கொடுங்கன்னா நீ இறங்குங்கிறாரு. முரண்பாடு இல்லாத இடமே கிடையாது. முரண்பாடு இருக்கக்கூடிய இடம் இல்லாத இடம்னு ஒரு இடம் இருக்கா? ஆக்சிஜன் இல்லாத இடம் கூட இருக்குது. முரண்பாடுகள் பிரச்சனைகள் இல்லாத இடம். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் ஆன்மா மன்னிக்காது, இவர் ஆன்மா மன்னிக்காதுன்னு ஆரம்பித்தாங்கன்னா எப்படி? நீங்கள் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் சண்டை நடந்திருக்கு அந்த காலத்தில். யாருக்கு யாரோட வந்து முரண்பாடு இல்லை. அப்படிலாம் பேசுவது வந்து அது வந்து ஏமாத்து வேலை, சீட்டிங். அதை வந்து நம்ம ஏற்கவே முடியாது. அதனால் அவர்களுடைய அரசியல் பாதை என்பது முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்ததுக்கு பின்னாடி மக்கள் நல கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துடுச்சு. பெரிய பின்னடைவு அவருக்கு. அதுக்கு பின்னாடி அவரும் நோய்வாய்ப்பட்டார், இந்த கட்சியும் நோய்வாய்ப்பட்டது. அப்புறம் அவர் இறந்துட்டார். ஏறத்தாழ கட்சியுமே அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு கட்சி வந்து செயல்பாடற்றதாக மாறிடுச்சு. ரொம்ப கடுமையாக பேசுகிறீங்களே கட்சியை? ஆமாங்க, அப்படி நிலைமை வந்துச்சுங்க அந்த கட்சிக்கு. ஏன்னா உண்மையை தானே சொல்கிறேன். போன சட்டப்பேரவை தேர்தலில் 0.5% கீழான வாக்கு வங்கி தான் தேமுதிகவுக்கு. அப்போ கட்சி இல்லைன்னு தானே அர்த்தம். 0.5%னா என்ன அர்த்தம்? அவங்கள கொண்டு வந்து திமுக தாங்க. இப்போ அவங்க வந்து விஜயகாந்த் மரணத்திற்கு பின்பு ஏற்பட்ட ஒரு அனுதாப அலையில் தான் ஒரு 2.5% வந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலில். வெற்றி வாய்ப்பை வந்து அவர்கள் அதிமுகவை நம்பியதுனால இழந்துட்டாங்க. அப்போயே அவங்க வந்து திமுக பக்கம் அவங்க 2011 காலகட்டத்திலே வந்துருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலினுடைய திசை மாறி இருக்கும். ஏறத்தாழ வந்து எடப்பாடி பழனிசாமிலாம் சிஎம்மாகவே ஆயிருக்க மாட்டார். அரசியலினுடைய போக்கு வேறொன்றாக திசை திரும்பி இருக்கும். ஜெயலலிதாவுக்கே அந்த வாய்ப்பு வந்து மீண்டும் முதல்வராகிற வாய்ப்பே முதல்ல கிடைத்திருக்காது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியலும்
அதனுடைய திசை வழியை தீர்மானிக்கிற இடத்திலே ஒரு கட்டத்தில் தேமுதிக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேமுதிகவை வந்து ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வரவழைத்து அவர்களை அங்கீகரித்து அவங்கள வந்து பாதுகாக்கிற இடத்துல திமுக அன்றைக்கி இருக்குது. இப்போ சில பேர் விமர்சிக்கிறாங்க, எதுக்கு அந்த கட்சியை உயிர் கொடுக்குறாங்க, அந்த கட்சியை அப்படியே விட்டுறலாமே, ஓபிஎஸ் வந்து வர்றாரு, தேடி வர்றாரு, ஓபிஎஸ் தேமுதிகவெல்லாம் இப்போ வந்து திமுக கைவிட்டுருச்சுன்னா அவர்கள் அரசியல் அத்தியாயமே முடிந்து விடுமே, எதற்காக அவர்களை வந்து தூக்கி முடியும். அப்போ ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய மாண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோடு மாற்று கருத்து, தன்னை முதலமைச்சர் ஆக விடாமல் பார்த்து கொண்ட தேமுதிகவை இன்றைக்கு கூட்டணியிலே சேர்த்து அவர்களையும் வலிமைப்படுத்தி தன் கூட்டணியும் கூடுதல் வலிமை பெறுவதற்கான வாய்ப்பாக திமுக மாற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் பற்றி குறிப்பிட்டீங்க. இப்போ சட்டமன்றத்தில் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் எதிர் திசையிலிருந்து சொல்கிறாரு அடுத்த முறை மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கணும்ன்ட்டு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? எம்ஜிஆர் திமுகவில் தான் இருந்தார். ரொம்ப பேர் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பது, அண்ணா திமுககாரன் ஆதரவு தெரிவிப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள். அதிர்ச்சி அடைய தேவையில்லை. எதிர் திசையிலிருந்து எம்ஜிஆரே திமுககாரர் தான். கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, கொண்டவன் முகமோ ரோஜாப்புன்னு காதல் பாட்டு பாடும்போது கூட கருப்பு சிவப்புன்னு அது வரணும், அந்த கலர் வரணும் அப்படின்னு திமுக கொடியை வந்து நினைவுபடுத்துவதற்கான பாடலை எழுதி கொடுங்கள் என்று கண்ணதாசனிடம் கோரிக்கை வைத்தவர் எம்ஜிஆர். அதனால் திராவிட இயக்கம், அதாவது எதோட பாஜகவோட நீங்கள் வந்து ஒரு கட்சி போகிறது தான், திராவிட இயக்கம் போகிறது தான் வரலாற்று பிள்ளையே தவிர இதெல்லாம் ஒரே கட்சி. முன்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதிமுகவில் வந்து திமுக போகும்போது தாய் கழகத்தில் இணைகிறேன் அப்படிம்பாங்க. தாய் கட்சி அதெல்லாம் அங்கிருந்து தான் எல்லாம் பிறந்தது. அதிமுக அங்கே தான் பிறந்தது. தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கத்தினுடைய தொட்டில் வந்து அதுதான். அதனால் திசை வழியில் பல வழிகளில் போயிருக்கலாம். அதனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரையில் பாஜகவால் அரசியல் வாழ்க்கையிலே மோசம் போனவர். அப்படியா? ஆமாம், இல்லாட்டா அவர் ஏன் தியானம் இருக்க போகிறாரு? அவர் ஏன் ஒரு காலகட்டத்தில் வந்து திரு அமித்ஷா அவர்களை, திரு மோடி அவர்களை வந்து நேரடியாக சந்தித்து பேசுகிற ஒரு உரிமை அவருக்கு இருந்தது, அதிகாரம் அவருக்கு இருந்தது. எப்போவுமே மாநில கட்சிகளை ஒழித்து கட்டுவதிலே, மாநில கட்சிகளுக்கு வந்து மேடை ஓட்டு கொடுப்பதற்கு பதிலாக பாடை ஓட்டு கொடுக்குற வழக்கம் உடையது பாஜக. பல கட்சிகளுக்கு பாடம் கட்டியிருக்காங்க. சிவசேனாவை உடைத்திருக்கிறார். சிவசேனா கூட இந்துத்துவ கட்சி தான், இவர்களுடைய கோட்பாடு தான் அவர்களுக்கு கோட்பாடு. ஆனால் அப்போ கூட அவர்கள் அதை விட்டு வைக்கல. அப்படி நினைக்கிறவங்கள ஒன்றா வேலை செய்யலாம் சொல்ல போகிறாங்க. யார்? பாஜக சொன்னாங்கல்ல. பாஜகவை பொறுத்தவரையில் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற கருத்தை பாஜக சொல்வதற்கு யோக்கியதே கிடையாது. அதிமுகவை உடைத்ததே பாஜக தானே. அதிமுகவை உடைத்தவர்களே வந்து மறுபடியும் ஒன்றிணையணும்னு எப்படி பேச முடியும்? கண்ணாடி துண்டுகள் போல சில்லு சில்லாக உடைச்சிட்டு மறுபடியும் அதை ஒரே கண்ணாடி ஆக்க முடியுமா? பண்ண முடியாது. தண்ணீரிலே விழுந்த விரிசல் வந்து தானாக வந்து சேர்ந்து விடும். கண்ணாடியில் விழுந்த விரிசல் வந்து சேருமா? தானாக சேருமா? அது விரிசல் கோடு மாதிரி தான் இருக்கும். அதனால் அதிமுகவை ஒழித்து கட்டியதில், பல அணிகளாக பிரித்ததில், அதை சுக்குநூறாக ஆக்கியதில் பாஜகவின் பங்கு பெரும் பங்கு. அதனால் பாஜக மாதிரி ஒரு கட்சியை நம்பி பயணித்தால் அவருடைய அரசியல் வாழ்க்கை எவ்வளவு சூனியமாக மாறும், எவ்வளோ பெரிய பேராபத்தில் மாறும், எவ்வளோ பெரிய படுகொலியில் வீழும் என்பதற்கு பன்னீர்செல்வமும் ஒரு எடுத்துக்காட்டு, வாழும் எடுத்துக்காட்டு. அதனால் அவர் வந்து அவரே எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மாட்டேங்கிறார். நான் எந்த நிபந்தனையும் விதிக்கலை, நான் வர்றேங்கிறார் ஏடிஎம்கே. எடப்பாடி வந்துடுறாரு, வந்தால் நான் பொதுச் செயலாளர் கிடையாது. எடப்பாடி யாரை பார்த்தாலும் பயப்படுவார். தெனாலி படத்தில் கமலஹாசன் டைலாக் வரும் இல்லையா, எதை பார்த்தாலும் பயம்னா, அது மாதிரி. இல்லை, இது பயம் தான் எடுத்துக்கணுமா, ராஜதந்திரம்னு எடுத்துக்கூடாதா? அதுங்க முட்டாள்களுக்கு எப்படி தந்திரம் இருக்கும், அறிவாளிகள் சம்மந்தப்பட்டது தந்திரம். ரொம்ப கடுமையாக பேச வேண்டாம். அவருக்கும் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார், எதிர்கட்சி தலைவராக இருக்கார். ஏங்க, எம்ஜிஆர் மரணித்ததற்கு பின்பு அதிமுக இதே மாதிரி பிளவுபட்டது. அன்றைக்கு ஜானை அணி என்ற ஒரு அணியையே உருவாக்கினவர் ஆர்.எம். வீரப்பன். அந்த ஆர்.எம். வீரப்பனை பின்னாளிலே ஜெயலலிதா அணி தான் வென்றது. ஜெயலலிதா தான் கட்சிக்கு தலைவியானாங்க, ஜானகி அம்மா கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க. அப்போ ஆர்.எம். வீரப்பனை சேர்க்க மாட்டேன்னு ஜெயலலிதா சொல்லலையே, நீ தானே எனக்கு எதிராக அணியை உருவாக்கணும்னு சொல்லலையே. தன்னை கடுமையாக விமர்சித்தவர் அன்றைய பின்னால் சபாநாயகராக இருந்த காளிமுத்து. காளிமுத்து மேடைதோறும் என்ன வசனம் பேசுவார் தெரியுமா? ஜானகியை பார்த்தால் கும்பிட தோன்றும், ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோன்றும்லாம் பேசினார். மேடைதோறும் ஆபாச அர்ச்சனைகளை அள்ளி வீசினார். இப்படியெல்லாம் ஆபாசமாக பேசியிருக்கிறாயே என்று பழி வாங்குவதற்கு காளிமுத்தை தண்டிக்கலவங்க, அவரை கண்டித்து கட்சியில் சேர்த்துக்கிட்டார். அது மாதிரி செஞ்சுருந்தா தானே கட்சி வலிமை பெறும். அமித்ஷாவோடு இணக்கமாக போக தெரிந்த எடப்பாடி பழனிசாமிக்கு
ஓபிஎஸ்ஐ புறக்கணிப்பது, செங்கோட்டையனை விரட்டி விட்டது, டிடிவியை வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு அவர் வெறுப்பேற்றினது, இன்றைக்கி கூட்டணி கட்சியாக மறுபடியும் கூடி குழாவுறது, எல்லாவற்றிலையுமே அவர்கிட்ட அரசியல் ராஜதந்திரம் கிடையாது. அப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவின் பக்கம் வருவாரா? திமுகவிற்கு இப்போது தார்மீக ஆதரவு அளித்திருக்கிறார். திமுகவில் இணைவாரா? திமுகவிலே அவர் நேரடியாக இணைந்தால் கூட அவரை வரவேற்பதற்கு திமுக தயாராக இருக்கிறார். தென் மாவட்டங்களே முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி அவருக்கு பின்னால் அணிவகுத்து வரும் என்கிற அடிப்படையிலே, அரசியல் ஆதாய அடிப்படையிலே பார்த்தால் கூட ஓபிஎஸ்னுடைய செல்வாக்கை திமுக பயன்படுத்தி கொள்வது என்பது ஒரு அரசியலில் ஒரு பெரிய மைலேஜ் தான். ஆனால் அதையெல்லாம் கடந்து நான் அதிமுககாரன், நான் எப்படி திமுகவில் இணைய முடியும் என்று தார்மீக ஆதரவு மட்டும் அளிக்கக்கூடிய இடத்துல தான் ஓபிஎஸ் இருக்கார். அதனால் ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைகிறாரா அல்லது ஆதரவு நிலைப்பாட்டை மட்டும், தார்மீக ஆதரவு நிலைப்பாட்டை மட்டும் தருகிறாரான்னு 2 கேள்வி இருக்குது. அதை 2 நாளில் முடிவெடுப்பார்கள் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு ஆலோசனை நடந்திருக்கிறது, விரைவில் அதற்கான முடிவை அறிவிப்பார்னு சொல்கிறேன். கடைசி கேள்வி ஒன்று, ஒருவேளை திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து எலெக்ஷன் சமயத்தில் கட்சியில் இணைஞ்சாலோ இல்லை ஒன்றா சேர்ந்து பணியாற்றினாலோ திமுகவினர் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களா, இல்லை இவ்வளோ நாள் எதிர் திசையில் இருந்தவரை இப்போ பக்கம் கூப்பிட்டுக்கிறாங்களேன்னு பார்ப்பாங்களா? அரசியலில் வந்து நிரந்தர பகைவர்கள் என்று யாருமே கிடையாது. மிகப்பெரிய எமர்ஜென்சியை வைத்து திமுகவை ஒடுக்கி பல பேரை சிறைச்சாலைக்கு அனுப்பிய இந்திரா காந்தியை நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருக என்றுதான் அழைத்திருக்கிறார்கள். அதனால் அரசியலை பொறுத்தவரையில் அவர்களுடைய நிலைப்பாடு தான் முக்கியமே தவிர கடந்த காலங்கிறது அரசியல் எப்போவுமே இல்லை. நேற்று நீ என்னவா இருந்தாங்கிறது வந்து அரசியலில் பயன்படாது. நேற்று நீ அமைச்சராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆளுமை மிக தலைவராக இருந்தாலும் சரி, இன்று என்னவா நீ இருக்குங்கிறதான் அரசியலை தவிர. அதனால் அரசியலிலே வந்து பழைய கணக்குகளை பார்த்து கொண்டிருப்பதற்கு யாருக்கும் நேரம் கிடையாது. அரசியல் என்பது முன்னோக்கி நகர்வதை தவிர பின்னோக்கி பார்ப்பது அல்ல. அதனால் ஓபிஎஸ் வருகை தருவது என்பதை உற்சாகமாகத்தான் திமுக கொண்டாடுமே தவிர அவரை வந்து வந்தவொன்னே புறக்கணிப்பாங்களா? அப்படி கிடையாது. அதிமுகவிலே இருந்து வந்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே திமுகவிற்கு வந்ததற்கு பின்பு பாரம்பரியமான திமுக காரர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களை விட மிக உயர்ந்த அந்தஸ்திலே தான் இருக்கிறார்கள், உற்சாகமாகத்தான் செயல்படுகிறார்கள். அதே போல தான் இதுவும் நடக்கும். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.